உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். சொல்லுங்கண்ணே. டேய், ஜனனியை நம்ம ஆளுங்க சுத்து போட்டானுங்க. இப்பவே அவளை தண்ணிக்குள்ள வச்சு கொன்றுவானுங்க. வேலை முடிஞ்சதும் நம்ம ஆளுங்க நேரா காருக்கு தான் ஓடி வருவானுங்க. அவனுங்க வந்த அடையாளமே தெரியக்கூடாது, புரியுதா? டேய், காரை ஸ்டார்ட் பண்ணி ரெடியா வச்சுக்க. அண்ணே, கார் ஆன்ல தான் இருக்கு, நானும் ரெடியா தான் இருக்கேன். ஜனனியை கொலை பண்ணிட்டு அவங்க காருக்கு வர்ற வரைக்கும் பக்காவா பண்ணிட்டோம். எஸ்கேப் ஆறத நான் பாத்துக்கிறேண்ணே. ஒரு செகண்ட் கூட வேஸ்ட் ஆகாது. ஜனனி, அண்ணே, நம்ம பேசுறது சிவா கேட்டானே. டேய், முட்டாள் பையல, என்னடா பண்ணி வச்சிருக்க? காருக்குள்ள உட்கார்ந்து கவனமா பேச மாட்டியா நீ? இப்போ எங்க? அங்கதானே வந்துட்டு இருக்கான். ஓ முட்டா பையல, நீ பண்ண ஒரு தப்பு இங்க பல பிரச்சனையை கொண்டு வரும், தெரியுமா உனக்கு? வைடா போன. சரிண்ணே. ஜனனி, 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 சிவா, ஜனனி, சிவா, ஜனனி, ஜனனி. அண்ணே சொல்லுங்கண்ணே. டேய், சிவா குளத்து பக்கம் தான் ஓடி வரான்டா. அவன் ஜனனியை காப்பாத்த நினைப்பான், விடவே கூடாது. அவன் பக்கத்துல கூட அவன் நெருங்கவே கூடாது. வழியிலேயே தடுத்து தூக்குங்கடா அவனை. சரிங்கண்ணே. சிவா, 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 போலாம் வா. என்னாச்சு சிவா? உங்களுக்கு என்ன ஆச்சு? எனக்கு ஒண்ணும் இல்ல. ஒரே ரத்தமா இருக்கு, அங்க பாருங்க. என்னாச்சு சிவா? நான் ஒண்ணும் இல்ல. நான் முதல்ல இங்க இருந்து போலாம். வா, இவரு இங்க நடந்த எதையும் நீ யாருக்கிட்டையும் சொல்லிடாத. முதல்ல இந்த பூஜை நல்லபடியா முடியட்டும். ஓகே? சரி. தைரியத்தை மட்டும் விட்டுறாத. சரி சிவா. நீ போ, நான் தண்ணி எடுத்துட்டு வரேன். போ, கொடுங்க. எடுத்துட்டு போ. பாத்து. ஏய், இவ இன்னும் சாகலையா? ஐயோ, கோவில் இது, கத்தாம இரு. என்னடி சொல்ற? என்னாச்சு? என்ன நடந்துச்சுன்னு தெரியாம நீ பாட்டுக்கு கத்தி ஊற கூட்டிட்டு இருக்காத. கொஞ்ச நேரம் அமைதியா இரு. என்னடி இப்படி எல்லாம் நடந்துருச்சு? இப்ப என்னடி பண்றது? அதுக்காக கத்துவியா? பேசாம இரு. அக்கா, இனிமே அவங்க காவேரி எனக்கு தரமாட்டாங்கக்கா. டேய் இருடா, நீயும் சேர்ந்து என்ன டென்ஷன் ஏத்தாத. என்ன நடக்குதுன்னு எனக்கும் தெரியல. சண்டி அன்னைக்கிட்ட என்னவோ மிஸ் ஆயிருக்கு. இப்ப என்னக்கா பண்றது? தாசு, இனிமே நம்ம வெயிட் பண்ணக்கூடாது. நான் என்ன செய்யணும்னு சொல்லுக்கா. என்ன வேணா செய்யற, காவேரி எனக்கு வேணும். தாசு, கொஞ்சம் பொறுமையா இரு. எனக்கு தெரிஞ்சு இனிமே பூ வரது கூட நமக்கு சாதகமா வராது. ஏன்னா சாமிக்கு நம்மளை பத்தி நல்லா தெரியும். அதனால வேற வழி இல்ல. உனக்கு காவேரி வேணும்னா இனிமே சாமியை நம்பியும் பிரயோஜனம் இல்ல, இங்க இருக்கிற மனுஷங்களை நம்பியும் பிரயோஜனம் இல்ல, அந்த பூவை நம்பியும் பிரயோஜனம் இல்ல. இப்ப இருக்கிற ஒரே வழி, நீ காவேரி கழுத்துல தாலி கட்டிரு. சரிக்கா, நான் பாத்துக்கிறேன். எடுத்துட்டு வா. ஒரு குடம் தண்ணி எடுத்துட்டு வரதுக்கு 2 பேரும் போனீங்க, அதுக்கு இவ்ளோ நேரமா? இல்ல, அது வந்து ஜலத்தை குடுமா குடுமா. பாத்து. ஏமா பாத்து.
தாங்குறதுனா இப்படி தாங்கணும். எப்படி தாங்குறான் பாத்தியா? ஜனனிக்கு கிடைச்ச அதிர்ஷ்டம் உனக்கு இல்லடி. கடவுளுக்கு இரக்கமே இல்லைன்னு சொல்லுவாங்க. என்ன பொறுத்த வரைக்கும் அது உண்மைதான். ஐயா, அபிஷேகம் ஆரம்பிச்சிடலாம். ஆரம்பிச்சிருக்க சாமி. ஆரம்பிச்சிடலாம். ஆ அம்மா தாயே, இந்த கல்யாணம் எனக்கு வேண்டாம். எனக்கு பிடிக்கல. எப்படியாவது என்ன காப்பாத்துமா. என்னக்கா? போ. கட்டு. போற இரு. கட்டுடா. வந்து சாமி கும்பிடுவா. ஏய் ஏய், என்னக்கா இது? என்ன பண்ற? அவ எங்க? பக்கத்துல நிக்கிறா பாரு. வா வாடா. உனக்கு காவேரி பக்கத்துல நிக்கிறது தெரியல? அதை விட்டுட்டு அந்த பொம்பளை கிட்ட. இல்லக்கா, அந்த பக்கம் யாராவது வராங்களான்னு பார்க்க திரும்பினேன். எப்பதான் இந்த கேள்வி இடம் மாறிச்சுன்னு தெரியல. வாய் மூடு. சரி சரி, சாமியை கும்பிடு. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.